ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் க்ரீன் சிக்கன் 65 தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ஆமாங்க, குக் வித் கோமாளியில் நம்ம விஜய் சேதுபதி சொன்ன ரெசிபி தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப வைரலாக போன ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை நம்ம மட்டும் ட்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க? அதனால தாங்க நானே இன்றைக்கி க்ரீன் சிக்கன் 65 உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இந்த க்ரீன் சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பக்கத்தில் ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு 800 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். நான் போனோட தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நான் மீடியம் சைஸ்லேயே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இதோட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கிறேங்க. கூட 2 துண்டு இஞ்சியும் 10 பூண்டு பல்லும் நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. தயிர் வந்து ஒரு 50 ml சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டு நம்ம சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். இதோட நான் முட்டை வந்து 1 ஊற்றிக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கிறேங்க. இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். ஏன்னா இந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா அப்போ தான் ஊறி நல்லா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. 2 மணி நேரம் கழித்து இந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகணுன்னா நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஆயில் வந்து சூடாகிடுச்சு. நம்ம பிரட்டி வச்சுக்கிற சிக்கனை ஒரு துண்டுகளாக அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கன் துண்டுகளை பொரித்து எடுங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கன் துண்டுகளை பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வரணும். அதனால அந்த ஆயிலில் இன்னொரு 5 நிமிஷம் அந்த சிக்கன் துண்டுகள் நல்லாவே இருக்கட்டுங்க. இப்போ நல்லாவே 2 பக்கமே செவந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. இப்போ நான் எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிடுறேன். இதே மாதிரி மற்ற சிக்கன் துண்டுகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீன் சிக்கன் 65 சூடாக இருக்கும்போதே மேலே லைட்டாக லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீன் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம வழக்கமாக சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி தாங்க செய்வீங்க. உண்மையிலே இது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின அந்த க்ரீன் சிக்கன் 65 பிடிச்சிருந்தா மறந்துடாமல் என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.